அந்த ஒரு மனிதனுடைய காலகட்டம் ஒரு வயதில் இருந்து இந்த 12 வயது வரை. விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய விசாக 4. அடுத்ததாக பாத்தீங்கன்னா விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய அனுஷம். விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய கேட்டை. ஆக இந்த 1 இருந்து இந்த 19 பாத்தீங்கன்னா 12 வயது, அதாவது ஒரு குழந்தை பருவத்தை இல்ல ஒரு நிலையை கணக்கின்ற ஒரு வயது தான் சொல்லுவோம். 1 இருந்து 12 வயது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைகள் அது யாரை சார்ந்து இருக்கும்? பெற்றோரை சார்ந்து இருக்கும், முழுமையா பெற்றோரை சார்ந்திருக்கும். ஆனாலும் இந்த வயதுல இந்த குழந்தைக்கு இந்த விருச்சிக ராசி இருந்ததுன்னா அந்த குழந்தை, என்னுடைய அனுபவத்துல ஒரு 5 வயது 6 வயது 7 வயதுக்கு அப்புறம் தான் முழுமையான கிரகங்கள் அந்த குழந்தைகளுடைய பாதிப்பை தரும். இது இப்ப யாருக்கு தரும்னு பாத்தீங்கன்னா பெற்றோருக்கு தான் தரும். இந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தெரியும். அதாவது அவங்க தந்தைக்கு இந்த குழந்தை பிறந்த உடனேயே என்னெல்லாம் இழந்தாங்களோ அதை ஈடு செய்கின்ற அளவுக்கு மன வலிமையை தரும், மனோ தைரியத்தை தரும். சிலரெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பிறக்கும் போது அந்த அருகில் இருக்க மாட்டாங்க, ஏதோ சூழ்நிலை காரணமா எங்கோ இருப்பாங்க, அவங்க எல்லாம் வந்து சேருகிற ஒரு காலகட்டம்.